பணியிடை நீக்கத்தை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார் வணக்கம். வழக்கின் விவரங்கள் என்ன ஆனந்த்குமார்? வணக்கம். பணியிடை நீக்கத்தை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்திருந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறை தலைவராக இருந்த மருத்துவர் சுப்பையா சண்முகத்திற்கு எதிராக பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சுப்பையா காஞ்சிபுரம் மருத்துவமனைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சுப்பையா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தன்னை பணியிட மாற்றம் செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் சென்னையில் ஏதேனும் ஒரு மருத்துவமனையில் மீண்டும் பணியில் அமர்த்த உத்தரவிட வேண்டும் என அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி GK இளந்திரையன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மருத்துவர் சுப்பையா தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் செவிலியர்கள் உடைமாற்றும் முறையில் யாரோ கேமரா வைத்து படம் பிடித்துள்ளதாகவும் அது தொடர்பாக சுப்பையா காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்தார். அந்த வீடியோவில் இருப்பது சுப்பையா இல்லை எனவும் அவருக்கு எதிராக புகாரின் மீது விசாரணை நடத்திய விசாரணை குழுவின் அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் சுப்பையாவுக்கு எதிராக இதுபோன்ற புகார்கள் தொடர்ச்சியாக வருவதாகவும் இதுவரை இவரை போன்ற நபர்களுக்கு நீதிமன்றத்தில் கருணை காட்டக்கூடாது எனவும் கூறினார். இதனடுத்து அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் இன்று உத்தரவிட்ட நீதிபதி சுப்பையாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அவரை பணியிடை நீக்கம் செய்த உத்தரவிலையும் அதே போன்று சென்னைக்கும் பணியிடம் மாறுதல் வேண்டும் என்று கூறிய அந்த 2 மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது.